ஹாய் மக்களே! நேத்து ஐபிஎல் ஃபீவர்ல பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் நடந்துச்சு. மேட்ச் பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாரி தான் ப்ரிவியூல பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஜெயிச்சுட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ பத்தி என்னங்க சொல்றது? அவங்க எப்பவுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்தும் பார்த்தீங்கன்னா, அதுவும் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஃபீல்டிங்லயும் சரி, பேட்டிங்லயும் சரி வேற லெவல் பண்ணிட்டாரு. அவர வந்து அவருன்னு சொல்றத விட பஞ்சாப் டீம நிறுத்தவே முடியல. தொடர்ந்து வரிசைகளா வின் பண்ணிட்டே வராங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் மழையினால பாதிக்கப்பட்டுருச்சு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷமும் ஆர்சிபி விசஸ் பஞ்சாப்னாலும் அ எப்படி சொல்றது? அதுதான் கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அந்த அதர் சைடு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கே மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. ஆன் த பேப்பர் உண்மையிலே சொல்றேன். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அந்த ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்ச பின்னாடி நெறைய பேர் அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, டாப் 2 டீம்ஸ்ல வந்து மும்பையும் வந்துருவாங்க. பேப்பர பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தோணல. ரொம்ப ரொம்ப மோசமா ஆடிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்தியன் கோர் மத்த டீம்ஸோட கேப்டன்ஸ் எல்லாரும் உள்ள இருந்துமே இவ்ளோ மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து பார்த்தீங்கன்னா, ஏங்க என்னங்க டோட்டல் இது 195ங்கிறது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 30 ரன்னு ஷார்ட் டவுன் எனக்கு தோணுது. ஒரு 225, 230 இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. அப்படி இருந்திருந்தால் பஞ்சாப் வந்து சேஸ் பண்ணிட்டு போயிருவாங்கன்னு வைங்க. இல்லைங்கள. ஆனாலும் அவங்க ஆடுற விதத்திலேயே தெரிய வேண்டாமா. ஏன்னா ஒரு பக்கம் டிகாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 தாண்டி போயிட்டு இருக்காரு. மறுபக்கம் யாருமே சப்போர்ட் பண்ணல நமன்தீர தவிர்த்து. ப்ரொமோட் பண்ணி அவங்க நமன்தீர கொண்டு வந்ததெல்லாம் ஓகே. ரயன் ரிக்கில்டன் சுத்தமா படல. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து இப்போ வரைக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஒரு 80 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கடுத்து வந்து ஸ்கை ஐய்யயோ! ஃபர்ஸ்ட் பால் டக்கெல்லாம் எங்கேங்க? ஃபர்ஸ்ட் பால் டக்கு தான? ஆமா, ஃபர்ஸ்ட் பால் டக்கு. என்னங்க இது ஷாட்டு? என்னங்க இது விளையாடுறாரு? அதுக்கப்புறம் வந்து திலக் வர்மா இன்னும் மோசம். இதுல இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி பிரச்சனைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அவங்க டீம் செலக்ஷன், இந்த பிளேயிங் 11 செலக்ஷன்லயே அவங்க தடுமாறுறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு அவங்களுக்கு வந்து இந்த டீம் கோர் நான் சொன்னேன்ல, அது வந்து ஃபுல்லா இருக்கிறதுனால யார டிராப் பண்றதுன்னு தெரியல சொல்லப்போனா. சரி இவங்கள டிராப் பண்ணலாமா? அவங்கள டிராப் பண்ணலாம். அந்த யோசிப்புலயே அவங்க ஏதோ ஒரு லைனப் எடுத்துட்டு போயிடுறாங்க. முக்கியமா பவுலிங் வீஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொன்னோம்? அல்லா கசன்ஃபர் வேண்டாம். நான் அடி வாங்குவார். பட் நேத்து அவர் தான் பிரேக் பண்ணார் பார்ட்னர்ஷிப்பை. இல்லைங்கல. பட் அவருமே ரன்ஸ் கன்சீட் பண்ணார். அது போக பார்த்தீங்கன்னா, தீபக் சகர் சுத்தமா ஸ்விங் கிடைக்கல. போட்டு அவங்க விளாசுன்னு விளாசிட்டாங்க. 2 1/2 ஓவருக்கே 40 ரன் என்னமோ போயிருச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பும்ரா. ஒரு 5 மேட்ச் அவங்க ஆடின 5 மேட்சுமே விக்கெட்லெஸ்ஸா போனது வந்து பும்ரா. நேத்து வந்து கிட்டத்தட்ட 40 ரன் கிட்ட போயிட்டாரு. சரி அவருக்கு ஒரு பிரேக் குடுத்துட்டு வேற யாராவது எடுத்துட்டு வரலாம். ஆஸ் ஆஃப் நவ் ஒரு மேட்சோ 2 மேட்சோ வேற வழி கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, போன மேட்ச் வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் அடி வாங்கினாரு. இந்த மேட்ச் ட்ரெண்ட் போல்ட்ட டிராப் பண்ணிட்டீங்க. சரி ட்ரெண்ட் போல்ட்ட டிராப் பண்ணிட்டு யார கொண்டு வந்தீங்க நீங்க? ஷர்துல் தாக்கூர். சரி அதான் கசன்ஃபர கொண்டு வந்து அடி வாங்கிட்டீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷர்துல் தாக்கூர். அவருமே 3 ஓவர் 42. அவர் ஒரு விக்கெட் எடுத்தாரு இல்லைங்களா? அதான் 3 ஓவர் 42. அதே இது பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கோங்களேன் பவுலிங்ல. நல்லா அவங்க வந்து அடிக்க ஆரம்பிக்கும்போது, இடையில சஷாங்க் சிங் போன மேட்ச் எஸ்ஆர்எச் கூடயும் சரி, இங்கேயும் சரி. சஷாங்க் சிங் இடையில புகுத்துறாங்க. விக்கெட் எடுத்துட்டு போயிறாரு. நமன்தீர் விக்கெட்ட அவர் தான் எடுத்தாரு. அவங்க வந்து அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட் டைமரை கொண்டு வந்து யாருனே தெரியாத ஒரு பவுலர் கொண்டு வந்து போட வைக்கிறாங்க. இவங்களுக்கு இப்போ இங்கேயுமே ருத்தர்ஃபுட் பவுலிங் போடுவார், திலக் வர்மா பவுலிங் போடுவார். ஏதோ ஒரு ஓவர் ட்ரை பண்ணியிருக்கலான்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவங்களோட ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த பிரியன் ஷாரியாவும் பிரப்சிம்ரன் சிங் ஆடும்போது கசன்ஃபரை கொண்டு வந்து விக்கெட் எடுத்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம இதை சொல்லிகிட்டே வரோம். நிறைய டீம்ஸில் ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் போட்டு தான் விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குது. வேர்ல்டு கப்லேயுமே பார்த்தா இங்கேயும் அப்படி தான் இருக்குது. பட் யாருமே அதை செயல்படுத்துறதில்ல. நேத்து இவங்க செயல்படுத்துனாங்க. அது நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் மும்பை சைடு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி தான் டிகாக்க தவிர்த்து மீதி யாரும் ஆடல. ஹர்திக் பாண்டியா ஷாட் அந்த ஷாட் தேவையில்லாத ஷாட்டுன்னு எனக்கு தோணுது. ஏதோ டென்னிஸ் பால் ஷாட் மாரி அடிச்சுட்டாரு. அத கேட்ச் புடிச்சாரு பாருங்க ஸ்ரேயாஸ் ஐயர். நம்ம ஊர் பிலிப்ஸ் அவரு. ஓகேவா? இப்போ புடிச்சு வெளிய ஏர்லயே புடிக்கிறாரு. ஏர்லயே புடிச்சு ஏர்லயே வெளிய வீசுறாரு. இந்த பக்கம் விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாங்க. பார்லட்டுக்கு தான் அந்த விக்கெட் போகும்னு வைங்களேன். ஆனா அந்த டைம்ல ரோஹித் சர்மாவோட ஸ்கையோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, வேற லெவலு அந்த அ டக் அவுட்ல ஓகேங்களா? எனக்கு தெரியலங்க என்ன பேசுறதுன்னே. ஏன்னா, பிகாஸ் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆன் த பேப்பர் வந்து அவ்ளோ நல்ல டீமு. போன வருஷமும் சரி, இந்த வருஷமும் சரி, சொதப்பல் பண்ணிட்டு இருக்காங்க. வீண் பண்றாங்கன்னு தான் சொல்லுவேன் அந்த டீம வச்சுக்கிட்டு. வெளிய அஸ்வினி குமார், நெறைய லோக்கல் டேலண்ட்ஸ் பசங்க இருக்காங்க. அவங்கள இறக்கி விட்டு தான் பார்க்கணும். ஏன்னா, எஸ்ஆர்எச் வந்து உனத் கட்டையும், ஹர்ஷில் பட்டேலையும் வெளிய விட்டுட்டு 2 நியூ ஃபேஸஸ கொண்டு வந்த மாரி, இவங்களும் அந்த 2 நியூ ஃபேஸஸ் யாராவது ஒரு நியூ ஃபேஸஸ் இறக்கி விட்டு பார்க்கலாம். என்னைய கேட்டா. இவங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு
மோரலஸ் கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே தோத்து போயாச்சு. ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கான். இன்னொரு 1 2 தோத்தாச்சுன்னா ஆல்மோஸ்ட் டோர்னமெண்ட் விட்டே வெளியே தான். நான் நினைச்சேன் சிஎஸ்கே, கேகேஆர் தான் டவுன் த ஆர்டர் வருவாங்க பாட்டம் லைன்னு. பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் வந்து நாங்க வரோம்னு சொல்லிட்டு முந்தி போறாங்க. அதாவது பாட்டம் லைனுக்கு. தெரியல எப்படி போகுதுன்னு. பார்க்கலாம் மேட்ச் ஃபார்வர்டு எப்படி போகுதுன்னு. இன்னைக்கு வந்து கேகேஆருக்கும் ஜிடிக்கு மேட்ச் இருக்கு. உங்க கமெண்ட்டை நீங்க சொல்லுங்க. யாரு லைனப்ல இருந்தா மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சமாவது மேலே ஏறி வரலாம், இல்லாட்டி அப்படியே போகலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை. பாய்.